ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 8th பாட்டுக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா கவோ பெருசாக பிளான் பண்ணி ஹெய்லன் ஏதாவது பண்ணிடலான்னு யோசிச்சுட்டு இருப்பா. ஆனால் அதுவே அவளுக்கு வந்துட்டு பேக் ஃபயர் ஆகிட்டு 3 மாதத்துக்கு வந்துட்டு அரசரை பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து காங்குபைன் லிஸ்ட்டில் சேர்ந்துருப்பாள்ல பையன்ற பொண்ணு, அவளை பார்க்கறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. எதுக்காகனா அன்னைக்கு வந்து ராணி சொல்லியிருப்பாள்ல, இவளுக்கு வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணு, நீ ஃப்ரீயாக இருக்க டைமில் போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னைக்கு அவளை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா. ஏன்னா ராணியோட பேச்சு வந்து மீற முடியாது. இப்போ பையோட பேலன்ஸ்குள்ளே போய் பார்த்தா எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரி செகண்ட் கிளாஸ் அட்டண்டன்ட்லாம் இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவ பார்த்தா லக்ஸூரியாக வந்து ட்ரெஸ் போடுவா. அவளோட பேலஸே வந்துட்டு கொஞ்சம் லக்ஸூரியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹாங்லு சார்கோல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஆரோ கேட்குறா, செகண்ட் கிளாஸ் அட்டண்டன்ட் வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஈவன் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் அட்டண்டன்ட் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தானே நேற்று அவ்வளோ போர் நடந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்களேன் இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ருயி வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. பெய் கண்ணாடி முன்னாடி உட்காந்து அந்த காயத்துக்கு வந்து மருந்து போட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ ருயியுமே வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு பிளாக் கொடுத்துருப்பாருல, ருயிக்கு கொடுத்தனால வந்துட்டு கவோ கூட பொறாமப்பட்டு எல்லாத்துக்கும் வேணும்னு சொன்னனால ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்களே, அந்த மாதிரி இப்போ பையோட வீட்லேயுமே வந்துட்டு அது இருக்குது. அதை பார்த்துட்டு ரொம்பவே விர்ச்சுவஸான பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்ற மாதிரி அதில் போட்டிருக்கா. இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அரசர் இதை எனக்கு கரெக்டாக கொடுத்துருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அரசர் கொடுத்துருந்தா அதை கரெக்டாக தான் கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ருயி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் மற்றவங்க என்னை வந்துட்டு ரொம்பவுமே கேவலமாக பார்க்குறாங்க. என்னை வந்துட்டு நான் சாதாரண குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு, எந்த பேக்ரவுண்டுமே இல்லை, என்னால் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வந்து லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டிருப்ப போல், அதை நீ பேசுகிறதுலேருந்தே தெரியுது, அதனால தான் நீ இந்த மாதிரிலாம் யோசிக்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம ருயி வந்து சமாதானப்படுத்துகிறா. ருயி அவகிட்ட நல்ல விதமாக தான் பேசுவா. ஆனால் அவள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீங்கள் உள்ளா நரக்கலான சேர்ந்தவங்க தானே, கண்டிப்பாக வந்துட்டு உங்களையும் அவமானதான் படுத்தியிருப்பாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நீ மாதிரி திறமையாக இருந்தால் உங்களுக்கும் இந்த மாதிரி எந்த கஷ்டமும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம சுலியன் வரா. சுலியன் வேற யாரும் உள்ள ராணியோட சர்வெண்ட் தான். அவள் வந்துட்டு ஒரு ஆயின்மெண்ட் கொடுக்குறா. இது எதுக்கு, என்னை அடிச்சுட்டு ஆயின்மெண்ட்டு கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, இல்லை அதுக்காக இல்லை, இந்த இதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 3 நாளில் வந்துட்டு இந்த காயம் சரியாயிடும், அதுக்கிடையில் வந்து அரசர் உங்களை கூப்பிடாமல் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒருவேளை கூப்பிட்டுட்டாருன்னா நான் உண்மையை சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பேய் சொல்லிக்கிட்டு இருக்கா. சொன்னீங்கன்னா அதுக்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்க மருந்து மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை, அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ருயியை பார்த்துட்டு, நான் உங்ககிட்ட எதுவும் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் எனக்காக இந்த மருந்து மட்டும் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ருயி கிட்ட கொடுக்குறா. நம்ம ருயியுமே வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு மருந்து நல்லா தான் இருக்குது, இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, இதில் வந்துட்டு நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், நீ பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. இப்போ அந்த மருந்து அவகிட்ட கொடுத்துட்டு, சரி ஓகே உடம்பு பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டா. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ராணி அப்புறம் அரசர் நம்ம ஹீரோயின் எல்லாமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அரசர் வந்துட்டு ருயி கிட்ட கேட்குறாரு, இல்லை அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இப்போ ஹெய்லன் எப்படி இருக்கா, 2 பேரும் ஓகே தானே, உடம்பு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹெய்லன் வந்து ரொம்பவே பயந்து போயிருக்கா, அதனால தான் இன்னும் கொஞ்சம் அவளுக்கு உடம்பு சரியாகலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே ஒன்றும் பயப்படாத, இப்போ தான் அவள் வந்து உன்னோட பேலஸில் இருக்காள், அவளை நல்லா பார்த்துக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ராணி வந்து ஒரு மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அரசர் வந்து ராணி கிட்ட, நீ ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்க, அதை சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லை, இது பெய்யோட விஷயம் தான். 5-6 நாளாக வந்துட்டு பெய் உங்களை பார்க்காம இருந்திருந்தால, இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் போல் என்னை மீட் பண்ணா, அவளோட ஃபேஸை காமிச்சா, என்னால் வந்துட்டு ஒரு முடிவுக்கே வர முடியலை, இந்த பிரச்சனையை உங்ககிட்ட தான் கொண்டு வரணும்னு தோணுச்சு, அதனால தான் அவளை இங்கே வர சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பெய்யை உள்ளே கூப்பிடுறாங்க. இப்போ சுலியனை கூப்பிட்டு, நீ போய் வந்து பெய்யை வந்து வெளியே இருந்து உள்ளே கூட்டிட்டு வா, அவளே அவளோட கஷ்டத்தை வந்து நேரில் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அரசர்கிட்ட வந்துட்டு அன்னைக்கு நடந்த பிரச்சனையையும் கவோ இப்படி அரைஞ்சதை பற்றியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அன்னைக்கு வந்துட்டு இவ்வளோ சீரியஸாக இல்லை, நல்லா தான் இருந்தா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நீங்கள் தான் தீர விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ பெய்யும் உள்ளே வந்துட்டு ரொம்பவே அழுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஃபேஸை ஓப்பன் பண்ணி அவளோட கண்ணத்தை காமிக்கிறா. ஆக்சுவலாக அன்னைக்கு அரைஞ்சதுக்கான தடங்கள் வந்து இல்லாமல் போயிட்டு, இப்போ அதை விட வந்துட்டு ஏதோ மருந்து போட்டு ரொம்ப புண்ணான மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம ருயி ராணி எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆக்சுவலாக அரசர்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போனீங்கன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ராணி மிரட்டி இருப்பாள்ல, அதுக்காக வந்து அவள் பயந்து போய் அப்படியே இருந்துடல, இந்த மருந்து கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அதுலேருந்து வந்துட்டு இவளே கொஞ்சம் பாய்சனை மிக்ஸ் பண்ணி அவளோட ஃபேஸில் தடவிக்கிட்டு அவளவே அவள் வந்துட்டு டிஃபேம் ஆக்கிக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறான்னா, அன்னைக்கு நான் இவங்க கொடுத்த மருந்து தான் யூஸ் பண்ணேன், அதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ராணி வந்து என்ன சொல்கிறான்னா, நான் தான் அந்த மருந்தை கொடுத்து விட்டேன், நான் நல்ல மருந்து தான் கொடுத்தேன், அன்னைக்கு ருயி கூட வந்து இருந்து செக் பண்ணி தான் கொடுத்துருக்கா, கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ருயி என்ன சொல்கிறான்னா, நான் செக் பண்ணும்போது அதில் எந்த ஒரு கெட்ட பொருளும் இல்லையே, நல்லா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ உங்களுக்கு விஷயம் புரிய வருதா. ஆக்சுவலாக வந்துட்டு அவள் வந்து ருயியை தான் இந்த தடவை டார்கெட் பண்ணியிருக்கா. ஏன்னா வந்து ருயி வந்து ரொம்ப ஃபேவரட்டான காங்குபைன்றது அவளுக்குமே நல்லா தெரியும். ஸோ அவளை எப்படியாவது கீழே இறக்கி விட்டணும். அது மட்டும் இல்லாமல் என்னையால் என்ன பண்ண முடியும்னு வந்து ராணிக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பா.
ஸோ இப்போ ருயி எந்திரிச்சு நின்று இல்லை நான் எதுவும் பண்ணலை, உனக்கே தெரியும் நான் வந்து அன்றைக்கி நீ சொல்லவும் தான் வந்து அதை செக் பண்ணேன், நான் கையில் வச்சிருக்கும் போது அதில் போட்டேன்னா போடலையான்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு எப்படி தெரியும், எல்லாருமே என் மேலே பொறாமப்படுறீங்க, நான் வந்து காங்குப்பையன் ஆனதுலேருந்து எல்லாரும் இப்படி தான் நடந்துக்கிறீங்க, எனக்கு ஒரு நீதி வேணும் அப்படின்ற மாதிரி அழுக ஆரம்பிக்கிறா. இப்போ வந்துட்டு ருயி மேலே வந்து பழி விழுந்துருச்சு, ஏன்னா வந்து அவள் தான் செக் பண்ணான்றனால அந்த பவுடரில் வந்துட்டு அதுதான் ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருப்பா, அதனால தான் வந்துட்டு அவளோட ஃபேஸ் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ இதில் கவோ சம்மந்தப்பட்டிருக்கனால கண்டிப்பாக பையா வந்துட்டு அரசரை மீட் பண்ண விட்டுருக்க மாட்டா. ஆனால் இதில் வந்துட்டு இப்போ ருயி வந்து சம்மந்தப்பட்டிருக்கனால இவ்வளோ பிரச்சனையில் மாட்டி விடலான்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் ராணி வந்துட்டு இதை அரசர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கா. இப்போ வேறு வழி இல்லாமல் வந்துட்டு ருயி மேலே பழி விழுந்தனால இப்போ அவளை வந்து பனிஷ்மெண்ட் பேரோக்கு அனுப்பி வைக்கலாம், அங்கே விசாரிக்கட்டும், அப்போ தான் ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அரசருக்குமே வேறு வழி இல்லை, நீ வந்துட்டு போ, நீ ஆனால் வந்து ஹார்ஸாக நடந்துக்கூடாது, இவள்கிட்ட வந்துட்டு பொறுமையாக விசாரிக்க சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பனிஷ்மெண்ட் பீரோவுக்கு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து ஹெய்லனை இங்கே பக்கம் காமிச்சிருப்பாங்க. அவள் தூங்கி எந்திரிச்ச உடனே என்னாச்சு, ஹீரோயின் இன்னும் காணா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனாலுமே வந்துட்டு இன்னும் வரலன்றதுனால அவளே வந்து இங்கே தேடி வந்திருப்பா. இப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வெளியே நின்றுருந்த நம்ம ஹெய்லன் வந்துட்டு வேகமாக உள்ளே ஓடி வந்து, இல்லை இது வந்துட்டு கண்டிப்பாக ஹீரோயின் பண்ணியிருக்க மாட்டா, ஏன்னா இதில் இருக்க பொருள் வந்துட்டு ஏதோ வாசனை திரவியத்தை தான் கலந்துருக்காங்க, அதையும் தான் வந்துட்டு அந்த வைத்தியர் சொல்லியிருக்காருல, அதுபடி பார்த்தா நம்ம ஹீரோயின்கிட்ட இருக்கிறது வேறு விதமான வாசனை திரவியம், அது இதில் மிக்ஸ் ஆகலை, அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இது வந்து ஹீரோயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அந்த வைத்தியருமே செக் பண்ணதில் வந்துட்டு அவர் அப்படி தான் சொல்லியிருப்பார், இதில் ஒரு வாசனை திரவியம் வந்துட்டு இந்த ஃப்ராக்ரன்ஸ் பவுச் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் இருக்கிறத மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவும் இப்போ ஹீரோயின் ஒருத்த வாங்கி பார்க்குறாங்க, அதில் வந்துட்டு அதுக்கானது இல்லாமல் வேறு ஒரு பொருள் தான் இருக்குது, இது வந்து நல்லது தான், இது வந்து ஃபேஸை எதுவும் அஃபெக்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ நம்ம ஹீரோயின் அந்த தப்பை பண்ணலைன்றதை ப்ரூவ் பண்ணிடுறாங்க. இப்போ இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அன்னைக்கு ஃப்ராக்ரன்ஸ் பவுச் கிழிச்சிருக்கதை வந்துட்டு நான் தான் சரி பண்ணி கொடுத்தேன், அப்போ தான் வந்துட்டு நீங்கள் சொன்ன அந்த பொருள் வந்துட்டு ஹீரோயின்ட்ட இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த தப்பும் பண்ணலை, அவங்க பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போகிறாங்கன்னு கேட்டதுமே என்னால் பொறுத்துக்க முடியல, அதனால தான் நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இப்போ வந்து ஹீரோயினை வந்துட்டு நம்ம ஹெய்லன் வந்து காப்பாற்றிடுறா. லாஸ்ட் டைம் வந்துட்டு ஹெய்லனை வந்து ஹீரோயின் காப்பாற்றிருப்பா, இதுலேருந்தே தெரியுதுல ஹெய்லனும் வந்துட்டு ருயியும் வந்துட்டு எவ்வளோ நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னு. இப்போ வந்து பேய் போட்ட பிளான் எல்லாம் வந்துட்டு நல்லாவே சொதப்பிடுது, வேறு வழி இல்லாமல் வந்துட்டு யாரோ வந்து சதி பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒன்று இந்த கேஸை வந்து விசாரிக்கணும், எனக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி டிசப்பாயிண்டடாகி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அரசர் என்ன சொல்லிடுறான்னா, இந்நேரம் வந்து ஹெய்லன் இந்த விஷயத்த சொல்லலைன்னா ருயி தான் பாதிக்கப்பட்டிருப்பா, அதனால் வந்துட்டு ராணி இந்த கேஸை வந்து விசாரிக்க வேணாம், ருயிவே வந்துட்டு இந்த கேஸை எடுத்து விசாரிக்கட்டும், இதில் வந்து யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அவளே கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்குற பொறுப்பையும் வந்துட்டு நான் ருயிக்கிட்டே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ அரசியை பார்த்து நீ இனிமேல் கொஞ்சம் நல்லா தீர விசாரிக்கணும், எந்த ஒரு நிரபராதையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, இனிமேல் எதுவாக இருந்தாலும் விசாரிச்சு என்கிட்ட கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ருயி நீ ஒன்றும் வருத்தப்படாத, இந்த விஷயத்தில் வந்துட்டு எது நடந்தாலும் ஃபைனலாக உன்னோட முடிவு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மருத்துவரை பார்த்து வெய்க்கு எப்படியாவது குணப்படுத்திடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் எப்படியாவது கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மருத்துவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே ஹெய்லன், நீ வந்து உன்னோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்க, ருயி உனக்குமே வந்துட்டு நான் மருத்துவரை அனுப்பி வைக்கிறேன் உன்னோட கோல்டு வந்து சரியாகிறதுக்கு, அதனால் இப்போ நீங்கள் 2 பேரும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ ஹெய்லனும் ருயியும் வந்துட்டு அந்த பேலஸை விட்டு வெளியே வந்துடுறாங்க. உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு, நீ உனக்காக கூட இவ்வளோ தூரம் ஸ்டாண்ட் எடுத்து பேச மாட்டியே, நீ எப்படி இவ்வளோ தைரியமாக உள்ளே வந்து அரசர் முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் பேசினா அப்படின்ற மாதிரி நம்ம ருயி வந்து ஆச்சரியப்பட்டு கேட்க, இனிமேல் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன், உங்களுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன், நான் ரொம்ப அமைதியாக இருந்தனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இனிமேல் நான் வந்துட்டு எல்லாருக்கு எதிராகவும் வந்துட்டு நமக்கு எதிராக ஏதாவது பண்ண நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நானும் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்துட்டு வாங்கோட அசிஸ்டண்ட் ஒரு சர்வெண்ட் இருக்கான்ல, அவன் வந்துட்டு அரசர்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் சொல்கிறதுக்காக வந்து ஹெய்லனோட விஷயத்த சொல்லி காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு ஒரு ஐடியா கொடுத்துருப்பான்ல, அது தெரிஞ்ச அந்த வாங்க வந்துட்டு பனிஷ்மெண்ட் பண்ணி வெளியே வந்துட்டு நீல் பண்ண வச்சுருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம மோக்ஷின் இருக்கால, அதாவது சுவாக்ஷின், அவள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, உடம்பை பார்த்துக்கங்க, மன்னிச்சிடுங்க, அன்றைக்கி ஹெல்ப் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுது. இதோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. Thank you guys.